தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தையாக வந்து சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து ஒரு முறைக்கு 2 முறை ஃபோன் பண்ணாரு, அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் ஒரு நீண்ட யுத்தம் இருக்குன்றத சொல்லிட்டாரு. அத்தனை பேருடைய சந்தேகத்தையும் தீர்த்துட்டாரு. இதை விட ஒரு தலைவன் வந்து எப்படி துல்லியமா தன்னை வந்து வெளிக்காட்ட முடியும், தன்னை வந்து இப்போ நிரூபிக்க முடியும்? நேருக்கு எதிராக வந்து கலைஞர் அவர்களை சந்திச்சிருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை கூட இல்லை, வந்து அகமகிழ்ச்சியோட தான் எனக்கு வந்து கரம் பற்றி வந்து ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசினாரு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டேன்னா வந்து சில நேரங்களில் சில கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல அந்த சூழ்நிலையில முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பதிலை எதிர்கொள்ள முடியாம சில நேரங்களில் ஒரு ஆடிக்காத்துல ஏதோ அம்மியும் பறக்கணும் ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அரசியலுக்கு பிறகு இங்க சில மாற்றங்கள் அரசியல் கட்சியில சில எல்லா கட்சியிலும் குழப்பங்கள் இருக்கு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரது கட்சியில வந்து இப்போ பல விமர்சனங்கள் எழுது. சில பேர் வந்து வெளியில போறவங்களாம் ஒரு காரணம் சொல்றாங்க. எதுக்காக வெளில போறாங்க, என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, இது சம்பந்தமா நம்ம சேனலுக்காக பேசுறதுக்காரு திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேட்ப நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் கொஞ்சம் நேரம் கூட சொல்லலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் களஞ்சியம்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரியும், இந்த பூந்தோட்டம் இந்த படம்லாம் எடுத்தவர், திடீர்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டாரு. அவர் வந்து ஒரு காரணம் வேற சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. நீங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இல்லை, இது கொஞ்சம் வருத்தமாக தான் நான் பார்க்குறேன். என் பார்வையிலேருந்து ஒரு வருத்தமான வந்து பார்க்குறேன் நான். ஏன்னா களஞ்சியம் வந்து அவருடைய கட்சி நடவடிக்கையை நான் ஒரே ஒரு முறை வந்து பார்த்தேன். ஈரோடு பை எலெக்ஷன் வரும்போது கடந்த ஆட்சியில் இவிகேசி இளங்கோவன் என்ன இல்லையா, அப்போ நாங்கள் வந்து இவிகேசி இளங்கோவனை வந்து நான் நேர்காணல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அவர் இறந்துட்டார், ஐயா கூட இறந்துட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரை வந்து நேர்காணல் பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் தடுமாறி என்ன செய்றாரு, இல்லை சார் நான் பண்ணல சார், எனக்கு நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய தலைவர் இவிகேசி இளங்கோவன் வந்து ஒரு பெரிய லீடர் அவர். அப்படிங்கும்போது அப்போ வந்து அவர் நேர்காணல் பண்ணுறதுக்கு வேற நபர்கள் இன்னும் வந்து கேட்டால், அப்போ என்கிட்ட வந்து ஊடகம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் இது மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணுவாங்க. அப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 கொஸ்டினை ரெடி பண்ணி உடனே வந்து அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து நேர்காணல் வந்து நான் கேட்குறேன். அந்த நேர்காணல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் பிரச்சாரங்கள் எப்படி நடக்குதுன்றதை நாங்கள் பார்வையிட போயிருந்தோம். அப்போது நாம் தமிழர் கட்சியோட அந்த ஒர்க் ஷாப், அந்த பணிமனை இருக்குல்ல, தேர்தல் பணிமனையில் அங்கே போய் இருந்தபோது அங்கே வந்து சில முக்கியமான அவர் கட்சியில் ஒரு முக்கியமான காளியம்மாள் இன்னும் சில பேர் வந்து அங்கே இருந்தாங்க. அப்போது களஞ்சியம் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வராரு, மதிய வேலை, நல்ல ஒரு 2 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வராரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தா உள்ளபடியே வந்து பார்த்தா வேர்த்து அப்படியே மொத்த சட்டை அப்படியே தொப்பையாக அப்படியே நனைஞ்சி ஈரமாக தான் அவர் வந்தார். வெயில், கடுமையான வெயில், சாதாரண வெயில் கிடையாது. அன்னைக்கு டேட்டுக்கு நாங்களே வெயிலுக்கு பயந்து தான் ஒதுங்கி இருந்தோம் பனிமனையில். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நடந்து வர அந்த காட்சி வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் வரும்போது பார்க்குறோம், கடுமையான உழைப்பு. அவர் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட ஒரு நேர்காணல் வந்து நானே பண்ணேன். அப்பவும் அந்த சூழ்நிலையை நேர்காணல் கொடுத்தாரு. மதிய சரியான ஒரு உணவு வேலை தான். அந்த உணவு வேலை வந்து அவர் முடிச்சாரா இல்லையான்னு கூட தெரியாது. உடனே நாங்கள் ஒரு நேர்காணல் கேட்டோம், உடனே கொடுத்தாரு. அப்போ நானே தான் அந்த நேர்காணல் நானே தான் வந்து பண்ணேன். அதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து பதிவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் வந்து கட்சியை விட்டு விலகிறார் போது பார்த்தீங்கன்னா உள்ளபடியே எனக்கு ஒரு ஆதரிக்கிறவன்ற அந்த அடிப்படையில், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறன்ற அந்த அந்த நிலையிலேருந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது இந்த முடிவு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கடந்த முறை வந்து ராஜீவ்காந்தி போனார், இந்த கல்யாண சுந்தரம் போனார், காளியம்மாள் போனாங்கன்னா அப்போது வந்து நமக்கு பெரிய அளவில் நமக்கு ஒரு தாக்கம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வந்து கட்சி பணி செஞ்சவர் இப்படி ஒரு முடிவை வந்து அவர் எடுக்கிற தனிப்பட்ட முடிவில் நமக்கு வந்து தலையறத்துக்கு உரிமை இல்லைனாலும் கூட ஒரு வருத்தமான பார்வை. இல்லை, இது எப்படி பார்க்குறதுனா சார், இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டி வந்து அதை சொல்லுவாங்களே ஓட்டு சதவீதம் எகிரிட்டே போச்சு. இப்போ இந்த தேர்தல் வந்து ஓட்டு சதவீதம் பாதியாக வந்துருச்சு. ஸோ இதனால பார்த்து இதுக்கப்புறம் இந்த கட்சி டெவலப் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா இவங்க? பொதுவாக என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால், ஒருத்தர் சரிவை நோக்கி இருக்கும் போது வந்து பார்த்தோன்னா அப்போதான் தாங்கி பிடிக்கணும். இப்போ ஒருத்தர் சாஞ்சி விழறாம, இப்போ ஒருத்தர் நிலையா நிற்கிறாரு, அவருக்கு ஒரு முட்டு தேவை கிடையாது. ஆனால் ஒரு சரிவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாஞ்சி போறாரு, ஒருத்தர் விழத்துக்கு போறாருன்னு சொன்னா அப்போ தாங்கி பிடிக்கிற இடத்துல தான் இருக்குன்னா அதுதான் மனிதநேயம். ஒருத்தர் வந்து மயங்கி விழப்போறாரு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பலவீனம், சோர்வு ஏதோ ஒன்று இருக்கு, ஒருத்தர் சாயிறாருன்னு சொன்னா அப்போ தாங்கி பிடிக்கணும்.
ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒதுங்கியும் நிற்கக்கூடாது, தள்ளியும் விடக்கூடாது. இவர் தள்ளி விட்டாருன்னு நான் சொல்லல. ஆனால் ஒதுங்கி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நேரத்தில் வந்து விலகி போகிறதுன்னு அது வந்து உள்ளபடியே நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். ஒரு தோல்வியில் தானே வந்து ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கிறோம். வெற்றி அடையும் போதெல்லாம் இருந்தீங்க, ஏறுமுகத்தில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு சரிவை நோக்கி இருக்குதுன்னு போது பார்த்தா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடிக்காலத்தில் ஏதோ அம்மியும் பறக்கணும் ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அரசியலுக்கு பிறகு இங்கே சில மாற்றங்கள் அரசியல் கட்சியில் சில எல்லா கட்சியிலும் குழப்பங்கள் இருக்கு. அது எந்த கட்சி வேணால் நீங்கள் எடுத்துங்க, ஒரு ஒரு சரிவு இருக்கு, ஒரு 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 வகையான குழப்பமும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் ஒரே அழி அழிஞ்சு அதோடவே வந்து அந்த முட்டல் மோதல் அப்படி இருந்தது. அப்போ மூன்றாவதா ஒரு கட்சி வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல வந்து நாம் தமிழ் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல சீராக இருந்தது. அதனால் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வந்த பிறகு ஒரு கவர்ச்சி அரசியல் முன்னுக்கு தள்ளப்பட்டு சித்தாந்த அரசியல் பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலம் இப்போ இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு 4 முனை போட்டின்ற அந்த அடிப்படையில் இருக்கு. 2 திராவிட கட்சிகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரே சித்தாந்தம் பார்த்தா அது ஒரு முனை போட்டியை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியலில் 4 முனை போட்டி தான் இருக்கு. இன்னைக்கு தாவேகா, அதிமுக, திமுக, நாம் தமிழர் 4 முனை போட்டி. ஆனால் நீங்கள் சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒரு கல்ட்டு அரசியல் வந்து காணாமல் போயிடும். கல்ட்டு அரசியல் காணாமல் போயிருந்தா அதை வந்து நீங்கள் மையப்படுத்தி பேச முடியாது. ஆனால் இங்கே சித்தாந்த அரசியல் கேட்டால் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் இங்கே வந்து ஒரு மோதல் இருக்குது. அதுதான் சீமான் அவர்கள் வந்து கடந்த மேடையில் பேசும்போது கேட்டால் அது நீண்ட யுத்தம்ன்றார். யுத்தம் சொல்கிறார், திராவிடத்துக்கும் எங்களுக்கு இருக்க நீண்ட யுத்தம். இதில் தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே திராவிட அரசியலை தான் அதுவும் முன்மொழியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருமுனை போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியக்கும் இருமுனை போட்டி நீண்ட யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதலான ஒரு அரசியல் கட்சி வந்து தன்னை இணைச்சிக்குது. ஒரு பலம் பொருந்திய கட்சியாக வந்து தன்னை இணைச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையான மோதல் யாருக்கு இந்த அரசியல் தெளிவு வேணும். இன்னைக்கு உண்மையான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் கேட்டினா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியம் தான் உண்மையான நிஜமான போட்டியே, நீண்ட கால போட்டியே. இன்னைக்கு கூடுதலாக ஒரு அரசியல் கட்சி உருவாகி தன்னை வந்து இணைச்சிக்குது. தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள் சொன்னார். 2 கண்கள் வந்து 2 பார்வை கிடையாது. அந்த தெளிவு வேணும். முதல்ல 2 கண்கள் 2 பார்வை கிடையாது இல்லையா? ஒரு பாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், 2 கண்கள் 2 பார்வை காண முடியுமான்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க தமிழ் தேசியன்ற ஒரு பார்வை இருக்குன்னா திராவிடன்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்தி வந்து ஆட்சி நடத்தக்கூடிய வந்து தாவேகா வந்து இன்னொரு திராவிட கட்சியாக தான் பார்க்கப்படுது. அங்கே தமிழ் தேசியத்தை எந்த இடத்துல முன்மொழியில வழிமொழியத்துக்கு அங்கே யாரும் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல டிவிகே என்பது இன்னொரு திராவிட கட்சி. அப்போ இங்கே ஏற்கனவே இருக்க 2 திராவிட கட்சிகள் ஒரு பிளஸ் இன்னொரு கூடுதலான புதிய கட்சி ஒன்று. அப்போ உண்மையான போட்டி இருமுனை போட்டி. தேர்தல் போட்டினா அது 4 முனை போட்டியாக இருக்குது. அது காலத்தில் வந்து கட்டாயம் வந்து அதிமுகவும் திமுக ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு 3 முனை போட்டி ஆயிரும் தேர்தல் போட்டி. ஆனால் கொள்கை ரீதியான போட்டினா 2 தான் சொல்லணும். சித்தாந்த போட்டினா 2 தான் சொல்லணும். 2 தான். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இந்த இடத்துல இது முடிச்சிடறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தா இப்பதான் நீங்க ஸ்ட்ராங்காவே இருக்கணும். இன்னைக்கு தான் நாம் தமிழ் அந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சியில இன்னைக்கு வந்து இந்த நிலையில தான் நீங்க ஸ்ட்ராங்கா கூடுதலா இருக்கணும். ஆனா இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா விட்டு விலகுறீங்க. இல்ல சார், இப்ப அவர் இன்னொரு காரணமும் சொல்றாருல்ல, சீமான் அவர்கள் வந்து ஒருமையில பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு ஒரு காரணத்தை முன்னே. எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆட்டிடியூட் இருக்கு, தனி மனித ஆட்டிடியூட். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இதை முடிச்சது. சீமான் அவர்கள் வந்து ஒருமையில பேசுறாரு. சீமான் அவர்கள் மென்மையா நடந்துக்கிறாரு. ஒரு திருமண நிகழ்வுக்கு போறாரு, ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 நிகழ்வுக்கு போறாரு. அவர் மாண்போடு நடந்துக்கிறாரு, நாகரிகத்தோடு நடந்துக்கிறாரு. அதையும் குறை சொல்றீங்க. மேடையில் பேசும்போது ஒருமையில பேசுறது சிலருடைய பலவீனம். அந்த பலவீனம் எனக்கும் கூட இருக்கு. அதனால தான் நான் மேடையில் ஏறுறதே கிடையாது. சில நேரங்கள் ஊடகங்கள் பேசும்போதே நான் ஒருமையில பேசுறதுன்றது கற்றுங்க, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசுறது தான். அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் உரிமையில எடுத்து பேசுவேன். ஸோ அவங்க தனி மனித ஆட்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடங்கும். அப்படி நீங்கள் தவறுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைய மறுதினம் நீங்கள் வந்து இதை அறிவுறுத்திருக்கணும், அல்லது ஒரு வாரம் கழிச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம் வந்து ஒருமையில் பேசுறதுன்றது வந்து எப்போ நடந்த விஷயம். கிட்டத்தட்ட அது ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதை நீங்கள் வந்து மையப்படுத்தி அதை ஒரு காரணமாக காட்டுறதை தான் நான் நினைக்கிறேன். இங்கே சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள வன்மம் இருக்காது. அவனை இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதுக்காக அவனை ஒருமையில பேசுன்றதுலாம் வந்து இருக்காது.
ஆனால் அப்படி நீங்க ஒருமையில பேசுறவங்க நீங்க ரொம்ப உள்வாங்கி இருக்கிறதா இருந்தா இந்த களஞ்சியத்துக்கு சேர்த்தே நான் கேட்கறது கேட்டேன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க வாழ்த்து சொன்னீங்கல்ல லயலா மணிக்கு, அவர் சீமான் சாமான்னு பேசலையா? அப்ப இது நீங்க ஒருமையில பேசுறத நீங்க தனிநபர் தாக்குதல்னு பேசினா அது தனிநபர் தாக்குதல் இல்லையான்னு கேட்கிறேன் நான். சீமான் சாமான்னு பேசுறது லயலாமணி பேசுறது தனிநபர் தாக்குதல் இல்லையா? இன்னும் கூட பேசியிருக்காரு. அப்போ அதை நீங்க அந்த நபருக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. அப்படியே இதுக்கு தன் கட்சி தலைமை பாத்தீங்கன்னா நீங்க சுட்டி காட்டக்கூடிய விஷயம் கேட்டா தனிநபர் விமர்சனம்ன்றீங்க. அப்ப அது தனிநபர் விமர்சனம் இல்லையான்னு கேட்கறேன். இல்ல இப்ப நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இன்னொரு கட்சிக்கு போக போறீங்கன்றது இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவாங்கல்ல, அதேதான் எடுத்துக்க முடியல சார். அப்படிதான் சொல்லணும். இதை என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு காரணம் தேவை வெளியில போறதுக்கு. வேற சில காரணங்கள் இருக்கலாம், அது வெளிப்படுத்த முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், தனிநபர் ஆட்டிடியூட்னா களஞ்சியம் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒருமையில பேசுறது தனி மனித தாக்குதல் பண்றவர் கிடையாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல ரொம்ப ஹார்ஷா பேசுவேன். அதாவது உங்களுக்கு கோபமா வெளிப்படுத்தினாலே ஒரு தனிநபர் தாக்குதல். அதாவது எனக்கு கேட்டா ஒரு பேச்சு அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸ்லாங் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா பேசுவார். அரசியல் நிறைய பேர் பேசுங்க, எச் ராஜா பேசுவாரு. கடந்த காலத்துல இப்போ இதே முக்தார் பேட்டியில சில நேரங்கள்ல சில கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா பதில் சொல்ல அந்த சூழ்நிலையில முடியாத ஒரு சூழ்நிலையில, அந்த சூழ்நிலையில முடியாது, இயலாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அதுக்காக நான் களஞ்சியத்தை குறைச்சி மதிப்பில்லை. அந்த பதிலை எதிர்கொள்ள முடியாம சில நேரங்கள்ல ஒரு அந்த எப்படி லாபகமா அந்த பதிலை எதிர்கொள்ள முடியாம கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கிறார். முக்தார் பேட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் சீமான் ஏதாவது தப்பாக எடுத்துட்டாரா, நீங்கள் ஏன் இப்படி பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வெளியில போகணும்னு முடிவாயிடுச்சு சார். ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு காரணத்தை சொல்லுவாங்கல்ல, ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா கொடுத்தோம் கால் பண்ண விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் மனைவி பாத்தீங்கன்னா தொட்டா சோறு போடல, தண்ணி எது கொடுக்கல, காஃபி போடல. அதுதான் காஃபி போட்டாங்க, சக்கரை அதிகமா போட்டாங்க, என்ன சாகடிக்கலாம் முடிவு பண்ணி சக்கரை அதிகமா பாலே ஊத்துல காஃபில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டிகாஷன் அதிகமாக்கி எனக்கு பித்தத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு காஃபிலே 1000 பிரச்சனை பண்ணலாம், மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணலாம் ஒரே ஒரு காஃபில. அதாவது ஆகாத முடிவு பண்ணிட்டு நின்னா குத்தம் நடந்தா குத்தம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். சரி சரி. இப்ப நான் ரொம்ப நம்ம ரொம்ப எல்லை மீறி, எனக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்றதா அந்த எல்லைக்குள்ள தான் நான் பேசுறேன். உள்ளபடியே எனக்கு வருத்தம். யார் வேணாலும், ஏன்னா கடந்த காலத்துல இதே நான் சீமானவர் குறித்து நான் விமர்சனம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா நேருக்கு எதிராக களஞ்சியத்தவர்களை சந்திச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்? அது சமயம்ல போய் நேர்காணல் போகும்போது அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை கூட இல்லை, அகமகிழ்ச்சியோட தான் எனக்கு கரம் பற்றி ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசினாரு. அப்போ கூட பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டேன்னா சீமான் ஒரு வார்த்தை சொன்னான், கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணா கூட பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் தள்ள விடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் தள்ளினா நீங்க தாங்கி பிடிப்பீங்க, நீங்க தள்ளிங்கன்னா நான் தாங்கி பிடிப்பேன் சொன்ன வார்த்தை. சீமான இன்னொருத்தர் தள்ளுறது கூட கூடாது, அது நம்ம பணத்தை மீறி தான் நடக்கணும். சீமான கீழே தள்ளுறதுன்றது, நான் தள்ளணும்னு சொன்னா நீங்க தாங்கி பிடிப்பீங்க, நீங்க தள்ளனா நான் தாங்கி பிடிப்பேன்ற ஒரு வார்த்தையை நான் கலைஞர் அவர்கிட்ட சமயம் ஒரு சேனல்ல போயிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேர்காணல் அவர் நான் வெளியே வரேன், அவர் உள்ள வர்றாரு. அப்போ கரம் பற்றி பேசணும்னு சொன்னா அப்போ சந்தோஷமா அது சரியா சொன்னீங்க தோழர் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வந்தோம் 2 நிமிஷம். ஸோ அதனால எனக்கு இதுல நீங்க இந்த நேரத்துல சீமான் அவர்களை நீங்க தள்ளணும்னு முடிவு பண்றீங்க. சரி, இப்போ தாவேக்கால ஜாயின் பண்றாரு தெரியல, அது நமக்கு அது சரி தாவேக்கால ஜாயின் பண்றதாவே இல்ல சார். எனக்கு நான் ஒரே கேள்வி கேட்டேன். சில விஷயம் நீங்க கேட்குறீங்க, ஈஸியா கேட்டுறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? 55 வயசாகும் சார். 17 வயசுல இந்த பிரிண்ட் மீடியால காலை வச்சேன் சார். இன்னும் சொல்ல போனா 15 வயசு சொல்ல முடியும், கரெக்டா துல்லியமா சொல்லணும்னா 16 to 17 வயசுல நான் அந்த பிரிண்ட் மீடியால காலை வச்சேன். எவ்வளோ சோர்சஸ் இருக்கு, அதை கடந்து பார்த்தீங்கன்னா அறிவும் கூட கொஞ்சம் இருக்கு அறிவு. ஒருத்தருடைய நேர்காணல் பார்த்தே அவருடைய நிலைப்பாடு என்னன்னு என்னால் சொல்ல முடியும். அதை தான் நான் கடந்த காலத்தில் நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளர் சொன்னேன், இவருடைய நிலைப்பாடு மாறுது, நீங்க பாருங்க, பொறுத்து பாருங்கன்னு சொன்னேன். அந்த நிலைப்பாடு ஆனால் சில பேர் கேட்டால் அவர் பத்திரிகையாளர், நீங்க ஒரு சீனியர், நீங்க எப்படி அவர் அப்படி சொல்லலாம் போகலாம். சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. மனசுல இருக்கிறத உள்ள வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட முடியாது. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசணும், நான் நிம்மதியா தூங்குவேன், ஃப்ரீயா இருப்பேன். அதே சமயத்தில் யார் மீதும் எனக்கு வன்மம் கிடையாது.
அதே சமயத்தில் பண ஆதாயத்துக்காக பேசுகிறவனும் நான் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் என்னை குற்றம் சாட்டிங்க, உங்கள் குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லும் போதெல்லாம் நான் தலையிலேருந்து ஒரு முடியை பிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியலாமல் போயிடுது. அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு. நான் அதை பற்றி கவலைப்படலை. அதே நேரத்தை கூட ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு பையன் சொன்னான். ஆனால் கேட்டால் வந்து ஒருத்தர் போட்டே அனுப்பிச்சாரு, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறதே பேசுகிறதான், அவர் பத்திரிகையாளர்லாம் இல்லை பத்திரிகை ஆஃபீஸில் டீ விற்கிறவரா அப்படின்னு கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வீடியோவே எனக்கு அப்படியே அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் ஏன் அனுப்புறீங்க எனக்கு? நான் இவன் என்னுடைய பார்வையில் தெளிவாக இருக்கிறேன். நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற இடத்துல இருக்கிறேன். கல அரசியலில் நான் இல்லை, நாம் தமிழர் கட்சியோட கல அரசியல் இல்லை. ஆனால் நம்ம பார்வைப்படி பார்த்தீங்கன்னா கல அரசியலில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு மாறும்போது அதை நான் சுட்டி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி விரோதம்னா, கட்சியில் நான் மெம்பராக இருந்தேன்னா நான் வந்து அதை பற்றி யோசிக்கணும். நான் மெம்பர் கிடையாது, நான் அனுமதி வாங்கின அவசியம் இல்லை. ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையை நான் சொல்லுவேன். நீங்கள் பத்திரிகையாளரா இல்லை டீ விற்கிறவரா? தம்பி, நானாவது பரவாயில்லடா, பத்திரிகையாளர் ஆஃபீஸில் டீ விற்றவன் நீ என்ன சொல்கிற? சீமான் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த காணொலி நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போடுறாரு வச்சுங்க. என் குறித்து என்னை பற்றியோ அல்லது கட்சியை பற்றியோ நீங்கள் காணொலி வந்து வெளியிடக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டாருன்னா அதை நீங்கள் மதிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, பின்பற்றக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது. நான் ஒரு பத்திரிகையாளர், அவ்வளோதான். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டீ வித்தவன் சொன்னதுனால நான் ஒன்றும் ஆயிருப்பது. டீ வித்தவன் தான் இன்னைக்கு பிரதமராகவே இருக்கிறான். தான் உண்மை. நீங்கள் அங்கே போயிட்டீங்க இல்லை சொல்கிறேன் நான். நீங்கள் பத்திரிகையாளரா இல்லை பத்திரிகையாளர் டீ வித்தீங்களான்னு கேட்குறேன்னா நான் பதிலுக்கு ஒன்று வந்து தடுமையான ஒரு வார்த்தை போட்டேன்னா அது சரியாக இருக்காது. சீமானவர்கள் வந்து நீ வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி நீ உனக்கு தடை உத்தரவு போட்டாருன்னா அடுத்த கட்டம் நீ உன்னுடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்துக்க. சரி, அப்போ நீங்க தான் என்ன செய்றீங்கன்னா, இந்த ஊடகங்கள் வந்து சில நேரங்களில் இந்த ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணும், பொறுப்பாகவும் பேசணும். என் பார்வையை நான் வந்து ஒரு காணொலியில சொல்றேன், இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. நீங்க வந்து ஒரு சார்பு நிலையில பேசுறீங்க. சீமான் அவர்களை வந்து சாமான்னு பேசக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க வாழ்த்து செய்தியை நீங்க வந்து போடுறீங்கன்னு சொன்னா அப்போ உங்க நிலைப்பாடு என்னன்னு நான் கேட்டேன். அப்போது நான் வந்து யாரையும் இழிவுபடுத்தி நான் பேசவே இல்லை. இது எப்படி நியாயமா இருக்கு? ஆனால் அவரை மட்டும் நீங்க வந்து கல்யாண வீட்டுக்கு போனதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கல்யாண வீட்டுக்கு போகலாம்? இப்போ இன்னொன்று கூட கேட்பீங்களா, நீங்க ஏன் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து அவர் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்பீங்களா? அதே அரசு சம்மன் ஓட்டின அரசு, ஆனால் அவங்க எப்படி கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வருவீங்கன்னு கேட்பீங்களா? இதெல்லாம் அரசியல் மாண்பு. அந்த மாண்பு தான் அவர் வந்து சமீபத்தில் மேடையில் சீமான் அவர்கள் துல்லியமாக சொல்றாரு. ஒவ்வொருத்தர் தனித்தனியாக சொல்லும் போது சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை ஐயப்பாட ஒரே வரியில முடிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டா மு.க. ஸ்டாலினை காட்டி கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அன்புன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து குடும்ப ரீதியாக தயாளம்மாவோட அந்த அன்பு எனக்கு இருந்தது, அவங்களுக்கு என் மீது அன்பு இருந்தது. தொடர்ச்சியாக சொல்றாரு. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தையாக வந்து சொல்லிட்டு அவருடைய இறப்பு நிகழ்ச்சி, அப்பாவுடைய இறப்பு நிகழ்ச்சியில் அவர் எனக்கு வந்து ஒரு முறைக்கு 2 முறை ஃபோன் பண்ணாரு. அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் ஒரு நீண்ட யுத்தம் இருக்குன்றத சொல்லிட்டாரு. உங்க அத்தனை பேருடைய சந்தேகத்தையும் தீர்த்துட்டாரு. இன்னும் என்னன்னு நினைக்கிறீங்க? நட்புன்னு கேட்கும்போது சொல்றாரு, அண்ணன் தம்பி உறவு தான், நட்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் சொல்லி வரும்போது என்னன்னா தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள்னு சொல்றதுல எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. இணைஞ்சு செயல்பட முடியலன்னு. இதை விட ஒரு தலைவன் வந்து எப்படி துல்லியமா தன்னை வந்து வெளிக்காட்ட முடியும், தன்னை வந்து இப்போ நிரூபிக்க முடியும்? எனக்கு வந்து ஒரு மேல நான் நெஞ்சை பொழந்து கிழிச்சா காட்ட முடியும். நான் வந்து கூட்டணியில திமுகவோட கூட்டணியில நான் போகல அப்படின்றத நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சார். இப்ப எனக்கு வந்து ஒரே கேள்வி கேட்குது, கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கிங்க. என்னன்னா, தமிழ் தேசியம் யாரை எதிர்த்து இங்க அரசியல் பண்ணா உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ். மேக்சிமம் வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆகாதவங்களே காங்கிரஸ் தான். பல விஷயங்கள சீமானவர்களே மேடையில பேசியிருக்காரு. ராஜீவ் காந்தியோட அந்த இதுல இருந்து நாங்க தான் பண்ணணும் ஒப்பனா ஸ்டேட்மெண்ட் அடிச்சார் ஒரு மேடையில. அதை எதிர்த்து வந்து இங்க குரல் கொடுத்தவங்க தான் இந்த நாம் தமிழர் கட்சி. 10 வருடமா நீங்க நாம் தமிழர் கட்சியில யாருக்காக போறானீங்க, எதுக்காக போறானீங்கன்னா தமிழ் தேசியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தான் போறானீங்க. ஒருவேளை நாளைக்கு திமுக ஒருவேளை வந்து இவர் தாவேக்காக போயிட்டாருன்னா, களஞ்சியம் அவர்கள் தாவேக்காக போனாரா, தாவேக்கால எந்த கட்சி கூட்டணி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டணி. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்காங்க. இவர் தமிழ் தேசியத்தை நேசிட்டு ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு அதே கட்சி கூட்டணியில போனா இவ்வளவு நாள் தமிழ் தேசியத்துக்காக ஒர்க் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? நான் கேட்கிற கேள்வி தமிழ் தேசியத்துக்காக இவ்வளவு உயிரை கொடுத்து வேலை செஞ்சு கேட்கிற கேள்வி, யாரை எதிர்த்து நீங்க போராடுங்க, யாரை எதிர்த்து நீங்க சண்டை போடுறீங்களோ 10 ஆண்டு காலம் உங்களுடைய உழைப்புக்கு என்ன அர்த்தம்? நீங்க அந்த கட்சி கரெக்டான கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நான் என்னால துல்லியமா பதில் சொல்ல முடியும். ஆனால்
கலைஞர் அவர்கள்கிட்ட இருந்து இதுவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவில் போய் ஒரு வேலை நான் சேர்ந்தா தான் கேட்டேன், நான் அவர் சேர்றாருன்னு சொல்லல, சேர்ந்தா நானே சொல்றேனே. இங்க தாவேக்கால வந்து எத்தனை பேர் எங்கேருந்து எப்படிலாம் தாவுறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆனாலும் இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்ல கேட்டா, நீங்க தான் முதல்ல நீங்க அப்படி தள்ளி விடுறீங்க அப்படின்ற ஒரு ஏன் இதே கலைஞரே சொல்லியிருந்தாரு. என்னை வந்து சரமாரியா என்னை வந்து விமர்சனம் பண்ணி என்னை தாவேக்காக பக்கம் தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தள்ளி விட்ட பக்கமெல்லாம் போறாருன்னு சொன்னா அப்ப நம்ம அதை என்ன விமர்சனம் பண்றது? அவர் மீது நம்ம மரியாதை இருக்கு இல்ல. இப்ப எல்லாருமே வந்து சார் இப்ப நீங்க என்ன தள்ளிவிட முடியாது சார். நான் ஸ்டடியா இருந்தேன்னா நீங்க என்ன தள்ளிவிட முடியுமா சார்? முடியாது, யாரும் தள்ளிவிட முடியாது. அப்ப நான் ஸ்டடியா இல்லைன்னா தான், நான் நிலைத்தட மாதிரி இருந்தா தான் என்ன தள்ளிவிட முடியும். இங்க போங்க அங்க போங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நீங்களே பாருங்க. அப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நான் சொன்னா சில பேர் கசப்பா இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும். ஆனால் இப்படி சொல்லி இவர் தான் தள்ளி விட்டுட்டாருன்ற ஒரு பழி நம்ம மேல வந்து விழும். நமக்கு அது தேவை. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையும் நம்மளால வந்து சங்கடம் ஏற்படுறாரு. நாம் தமிழர் கட்சிக்கும் சங்கடம் ஏற்படுறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்வி கேட்டா, இவர் தாவேக்கால போய் இணைவாரான்னு கேட்குறீங்க. அவர் இணைவாரான்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது உறுதியாகட்டும். அப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அப்போ நீங்க 10 ஆண்டு காலம் பேசின தமிழ் தேசியம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம். மீண்டும் நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயம்தான். ஏற்கனவே தாவேக்கா வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. 2 கண்கள் சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. 2 கண்கள் 2 பார்வை பார்க்க முடியாது. ஒன்று அது திராவிடமா இருக்கணும், அது தமிழ் தேசியமா இருக்கணும். 2 கண்கள் 2 கால் இருக்கு சார். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலை முதல் மாடிக்கும், இன்னொரு காலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அனுப்ப முடியுமா? முடியாது இல்ல. 2 நடக்க முடியுமா 2 கால் இருக்கிறதுனால? சொல்லுங்க. படிக்கட்டு மேல வந்து தத்தி நீங்க நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதையில தான் நீங்க போக முடியும், ஒரு நடை தான் நீங்க நடக்க முடியும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு எதுக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து ஒரு கட்டக்கால் வச்சுட்டால் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாதையில தான், ஒரு வழியில தான் நீங்க போக முடியும், ஒரு நடை தான் நீங்க நடக்க முடியும். ஆனா நீங்க 2 கண்ணு இருக்கு, 2 காது இருக்கு. 2 காதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காது வேணா நீங்க மூடிக்கலாமே தவிர 2 காது 2 விஷயத்தை வந்து கொடுக்க முடியுமா? ரெண்டுமே ஒரு ஓசையை வந்து பாத்தீங்கன்னா 2 காதும் உள்வாங்கும். ஒரு பார்வையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்சி வந்து பாத்தீங்கன்னா 2 கண்களும் வந்து ஒரே பார்வை தான் வரும். ஸோ இங்க அதனால வந்து அது வந்து ஒரு முரண்பட்ட கருத்து. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னது. நீங்க என்னதான் வந்து நீங்க சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தவறான வந்து ஸ்ட்ராட்டஜி. அது ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் வெற்றிக்காக திராவிடத்தையும் இழுத்துக்கணும், தமிழ் தேசியத்தையும் இழுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது முரணாவே முடியும். ஒரு ஐடியாலஜியில் ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ அதனால இப்போ கலைஞர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை பார்த்துட்டு நம்ம பேசுறது தான் சரியா இருக்கும் தவிர நாமளும் ஒரு கற்பனை பண்ணி அவர் தாவேக்காக போறாரு, திடீர்னு அதிமுக போயிட்டு என்ன செய்வீங்க? ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா எங்க போனாலும் ஒண்ணுதான் வச்சுங்க. 3 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 தான் சொல்ல. மீண்டும் விஜய் அவர்களுடைய வசனத்துக்கு வந்துடலாம். நம்ம டைலாக் என்னன்னு கேட்டா இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு திராவிடம், இன்னொன்னு தமிழ் தேசியம். இங்க 2 பேருக்கு தான் போட்டி. சரி சார். இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு விஜய் வெர்சஸ் வந்து சீமான். இல்ல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வெர்சஸ் சீமான், ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம். அவ்வளவுதான் இங்க கதை. அதனால வந்து எனக்கு வந்து இதை தாண்டி வேற இதுல சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். அதாவது அரசியல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தரம் எதிரியும் இல்லை. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இவ்வளவு உங்க கருத்து அழகா பகிர்ந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார்.